செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். இப்ப நாம பார்க்க போறது மகர ராசிக்கு. நம்ம ஆல்ரெடி இதுதான் சொல்லியிருந்தோம். அதாவது பண தட்டுப்பாட்டில் மாட்டிக்கொண்ட 6 ராசிகள். இதுல ஒரு வருஷ காலம் இவங்க இந்த பண தட்டுப்பாட்டை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. வந்த பணம் பூரா எங்க போகுதுன்னு தெரியாது. அப்படி கைக்கு நிறைவா பணம் வருதான்னா இல்லை. இப்படி நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. கடன் தொல்லை இப்படி எல்லாம் இருக்கு. இதுல இருந்து விடுபடுறதுக்கு தான் நம்ம சில பரிகாரங்கள் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை பாருங்க. இப்போ மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவிநாசி அப்பர் வழிபாடு, அவிநாசி அப்பர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு எல்லாமே கையிலேயே கூகுள் மேப் இருக்கு, கூகுள் இருக்கு. அது மாதிரி அந்த கூகுளில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு அவிநாசி அப்பர் கோவில் எங்கே இருக்குன்னா கரெக்டாக உங்களுடைய லொக்கேஷனோடு அது போட்டுரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு முனியப்ப கோவில் வழிபாடு இந்த மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அடுத்தது நீங்கள் போக வேண்டிய கோவில் ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாள், ரொம்ப அழகாக இருப்பார். அந்த கோவிலுக்கு கூட நீங்கள் வழிபட்டு போகும்போது ரொம்ப சிறப்பாக கொடுக்குது. இதெல்லாம் உங்கள் பண தட்டுப்பாட்டுக்காக நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 6 கோவில் 5 கோவில் நம்ம கொடுக்குறோம்னா உங்களுக்கு அருகாமையில் அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துல இல்லை உங்களால் டெய்லி வழிபடக்கூடியது இப்படி நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கூட எடுத்துட்டு டெய்லி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே காஞ்சிபுரம் கிட்ட இருக்கிற அந்த உலகளந்த பெருமாள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பழைய கோவில், ரொம்ப அற்புதமான கோவில், நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கோவில். இங்க கூட போய் நீங்க உலகளந்த பெருமாள் வழிபாடு காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. நீங்க மாதம் ஒரு முறை நீங்க போறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். அங்க காஞ்சிபுரத்திலேயே நீங்க இருக்கீங்கன்னா டெய்லி கூட நீங்க வழிபாடு பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை, அதாவது செல்வ நிலையை அதிகரிக்க இதுவும் உங்களுக்கு உதவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மகர ராசிக்காரர்கள் தான் முதியோர் இல்லத்திற்கு செருப்பு தானம் கொடுப்பது. இப்போ முதியோர் இல்லத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க. நல்லா இங்கே நீங்கள் ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜோடி 2 ஜோடி எத்தனையோ உங்களுடைய வசதியை பொறுத்து தான் அப்படி நீங்கள் வாங்கி செருப்பு தானம் கொடுப்பது கூட இங்கே ரொம்ப சிறப்பாக தான் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நீங்கள் அதே விருச்சிக ராசி மகர ராசிக்காரர்கள் விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபடுவது சிறப்பு. கோவிலில் கொடுத்தீங்கன்னாலும் ஓகே தான். வீட்டில் செஞ்சு நான் விநாயகர் எனக்கு வீட்லேயே இருக்காரு, நான் வீட்லேயே கொழுக்கட்டை செஞ்சு நான் வழிபடுறதுனாலும் ஓகே தான். எப்படியும் விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து படைப்பது இங்கே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பாக வருது. இப்போ நாம் கொடுத்துட்டு இருந்த இந்த பரிகாரங்கள்லாம் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச பரிகாரம் பண்ணி உங்கள் செல்வ நிலையை உயர நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம்.